அண்மை செய்தி. விக்கிரவாண்டி தேர்தலில் டெபாசிட் பெற்றதை பாமக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி தேர்தலில் டெபாசிட் பெற்றதை பாமக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. 15 சுற்றுகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில 50,000 வாக்குகளுக்கு மேலே வித்தியாசத்தில் இருக்கிறார் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா. பாமக வேட்பாளர் தொடர்ந்து 2ஆம் இடத்தில் இருந்து வருகிறார். மொத்தமாக ஒரு தொகுதியில் பதிவாகும் வாக்குகளில் 6இல் 1 பங்கு வாக்குகளை பெற்றால் டெபாசிட்டை தக்க வைத்துக் கொள்ளலாம். அதன்படி பாமக வேட்பாளர் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டுமே மொத்தமாக 1,95,495 வாக்குகள் பதிவானது. ஆனால் பாமக வேட்பாளர் இதுவரை 43,163 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆனால் 32,000 வாக்குகளை பெற்றாலே 6இல் 1 பங்கு வாக்குகளை பெற்றதாகவும் டெபாசிட்டை தக்க வைத்துக் கொள்ளலாம். பாமகவினுடைய வேட்பாளர் 43,000 வாக்குகளுக்கு மேலே பெற்றிருப்பதனால டெபாசிட்டை அவர் தக்க வைத்திருக்கிறார். அதே வேளையில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் இன்னும் 7,275 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவர் டெபாசிட்டை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இன்னும் 4 சுற்றுகளே இருக்கக்கூடிய நிலையில இந்த நிலையில் பாமகவினுடைய தொண்டர்கள் சிலர் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வெளியே ஒரு சில இடங்களில் அவர்கள் தொடர்ந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது டெபாசிட்டை தக்க வைத்துக் கொண்டதற்கு ஒரு பக்கம் கொண்டாட்டமும், அதே வேளையில் அவர்கள் இது பணத்தின் மூலமாக இவர்கள் திமுகவிற்கு கிடைத்த வெற்றி என்று அவர்கள் அதை முன்வைத்து கோஷமடித்து வருகிறார்கள். இந்த பணம், இவ்வளவு பணம் செலவழித்தும் கூட பாமக டெபாசிட்டை தக்க வைத்திருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி அவர்கள் தங்களது இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருவதாக அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். அதே வேளையில திமுகவினுடைய வேட்பாளரின் ஆதரவாளர்களும் திமுக தொண்டர்களும் ஒரு பக்கம் அவர்கள் வெற்றி முகத்தில் இருப்பதனால தொடர்ந்து அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 வெவ்வேறு காரணங்களுக்கான கொண்டாட்டங்களும் ஒரே பகுதியில் நடப்பதனால ஏதும் பிரச்சனைகளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளோ ஏற்படக்கூடாது என்பதற்காக அங்க காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பிலும் தொடர்ந்து ரோந்து பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்.